ஒரு சிறிய கிராமத்தில் கோலு என்ற ஒரு மிஸ்டீவஸ் சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு பேய், பிசாசு கதைகள் கேட்பது மிகவும் பிடிக்கும். ஆனால் அவன் ஒருபோதும் பயப்படவில்லை. ஒரு நாள் கிராமத்தில் பழைய ஆலமரத்தில் ஒரு பேய் இருக்கிறது என்று செய்தி பரவியது. அங்குள்ள எல்லா பிள்ளைகளும் அங்கு செல்ல பயந்தனர். பேய் இருக்கிறதா என பார்க்க கோலு நினைத்தான். இரவில் டார்ச்சுடன் ஆலமரத்தருகே சென்றான். திடீரென ஹூ ஹூ சத்தம் கேட்டு கோலு பயந்தான். ஒரு விசித்திர பேய் அவன் முன் தோன்றியது. அதன் கலைந்த முடியும் பெரிய கண்களும் மிரட்டின. பேய் சொன்னது, நான் பூது. கோலு நடுங்கியபடி கேட்டான், நீ என்னை சாப்பிடப் போகிறாயா? பூது சிரித்துவிட்டு சொன்னான், அட இல்ல, எனக்கு சிரிப்பதுதான் பிடிக்கும், பயமுறுத்துவதில்ல. அப்போது பூதுவின் வயிறு பெரிதாக ஒலிக்கத் தொடங்கியது. அவன் சொன்னான், பசிக்குது. கோலு அவனுக்கு லட்டு கொடுத்தான். பூது மிகவும் சந்தோஷப்பட்டு நடனமாடத் தொடங்கினான். அந்த நாளிலிருந்து பூதும் கோலும் நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள். இப்போது கிராமத்தில் யாரும் பயப்படவில்லை. ஏனெனில் அந்த பூது மிகவும் வேடிக்கையானவன். பயத்தை விட நட்பில்தான் அதிகமான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதே பாடம்.